ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 33:6 வசனம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் 2 காரியங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை. 2வது, அப்படி வாயின் சுவாசம் என்று சொல்லி வாசிக்கிறோம். த பிரெத் ஆஃப் காட். அப்படியே வாயிலிருந்து உண்டாகிற சுவாசம். நாம் பேசும்போது கூட வார்த்தையோடு ஆவியும் வெளிப்படுகிறதை நாம் உணர முடியும். தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையினாலே உலகத்தை சிருஷ்டித்தார் என்று ஆதி ஆகமத்திலே வாசிக்கிறோம். அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த வார்த்தையோடு அந்த தேவனுடைய சுவாசம் கலந்து, அது பரிசுத்த ஆவியானவரை சொல்லுகிறது, அது கலந்து அது இல்லாதவைகளை உருவாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இந்த தேவன் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வார்த்தையிலே அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் ஜீவனும் அது அடங்கியிருக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் கேட்கலாம், இந்த வார்த்தை எனக்கு ஏதாவது செய்யுமா என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை பெரிய மகத்துவமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அது செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒருவேளை உங்கள் சூழ்நிலையிலே, உங்களுடைய வாழ்வின் நிலைமையிலும், உங்களுடைய அனுதின வாழ்விலே உங்களுடைய தேவைகள், குறைவுகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய படிப்பின் காரியங்கள், எதிர்காலத்தை குறித்த நினைவுகள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த வார்த்தை மகத்துவமான ஒரு காரியத்தை செய்யும், உங்களுக்கு செய்யும். எப்படி தெரியுமா? இந்த ஜீவனுள்ள இந்த வார்த்தைகளோடு விசுவாசத்தை நாம் கலந்திட வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு வசனங்கள் தெரியும், வார்த்தைகள் தெரியும். ஆனால் நாம் அவைகளோடு இந்த விசுவாசத்தை தொடர்பு படுத்தாமலே இருக்கிறபடினாலே அதனுடைய பலனை நாம் காணாமலே போய்விடுகளாயிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது 13வது வசனத்தில் ஏற்பட்ட பொழுது அந்த தெசலோனிக்க சபைக்கு, ஆகையால் நீங்கள் வேத வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அது மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டபடினாலே இங்கே வாசிக்கிறோம். அப்போ சொல்கிறார், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ கீழே எழுதுகிறார், அது மெய்யாகவே வேத வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பலன் செய்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தைக்கு கூட நம்ம விசுவாசத்தை சேர்த்திட வேண்டும். நீங்கள் விசுவாசத்தை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு எல்லா வித காரியங்களையும் அது கொண்டு வருகிறதாய் இருக்கிறது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் சுவாசத்தினாலே சர்வ சேனையும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அவருடைய வாயின் சுவாசத்தினால் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் உண்டா? உங்களுடைய ஜெபங்கள் நிறைவேற வேண்டுமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? இந்த நாளிலும் அந்த தேவனுடைய வார்த்தையோடு விசுவாசத்தை சேர்த்துடுங்க. கண்டிப்பாய் உங்களுக்கான அந்த பலன் வருகிறது. இந்த நாளில் அந்த பலனை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, நம்முடைய வார்த்தையில் பலன் இருக்கிறது. அந்த வார்த்தை மகிமையான அற்புதங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு நீர் பேசுகிறீர். இவருடைய நிலைமை மாறுகிறது, இவருடைய தேவைகளை சந்திக்கிறீர், இவர்களுக்கு பலன் கொடுக்கிறீர். அப்பா, இந்த பிள்ளைகளை விதமான நன்மைகளுக்குள்ளும் இரக்கங்களுக்குள்ளும் தேவனுடைய அனுக்கிரகங்களுக்குள்ளும் இந்த நாளிலே நீர் வழி நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உடைய கிருபை இறங்கி வருவதாக ராஜா. உடைய பலன் நிரப்பும்படி செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.